ஹாய் விவர்ஸ், போன எபிசோடில் சந்திரன் தேன் கூட்டை களைச்சி விட்டு நீங்கள் எல்லாருமே முகத்தை மூடிக்கோங்க, அந்த தேன் வந்து நம்மளை தாக்க வருது அப்படின்னு சொன்னதோட நிப்பாட்டியிருந்தோம். இந்த எபிசோடில் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மலைக்கேது காமிக்கிறாங்க. மலைக்கேது இரவு நேரத்தில் வெளியே வராரு. காவலர்கள் இந்த நேரத்தில் எங்கேயும் போக வேண்டாம், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. யார் நீ தடுத்து நிறுத்துற? நான் பருவத்தக்க அரசர் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு காட்டு வழியில போறாரு. காட்டு வழியில் போயிட்டு ஒரு நிழல பார்த்து உனக்காக தான் இங்க காத்து இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. கடைசி அது பொண்ணு இல்ல, ஒரு புலி. அந்த புலி வந்து இவர் தாக்க வர நேரத்துல கத்தி ஏதோ இருக்குதான்னு பாக்குறாரு. ஆனா எந்த கத்தியும் இல்ல. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற நேரத்துல ஹெலனா வந்து காப்பாத்துறாங்க. காப்பாத்திட்டு அந்த புலிய தாக்குறதுக்கு போறாங்க. உன்னோட உயிருக்கு ஆபத்து வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த புலியை நான் எப்ப இருந்தாலும் தாக்கி தான் தீருவேன், ஏன்னா நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி அந்த புலியையும் தாக்கிடுறாங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு மலைக்கேது கேட்ட உடனே, என் காதலுக்காக புலி என்ன தாத்தாங்கூட கூட நான் சண்டை போடுவேன், நம்மளோட முதல் சந்திப்பு எப்படி என்னால் மறக்க முடியும் அப்படின்னு நான் சொல்றாங்க. அந்த நேரத்தில் முதல் சந்திப்பை காமிக்கிறாங்க. நீங்க குருகுலத்துக்கு போன உடனே நம்ம எப்படி சந்திக்கிறது அப்படின்னு ஹெலனா கேட்குறாங்க. கடல் மூலியமா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு மலைக்கேது சொல்றது காமிக்கிறாங்க. குருகுலத்துல மலைக்கேதுக்கு மடல் வந்ததை காமிக்கிறாங்க. அடுத்த காட்சியில அரண்மனை காமிக்கிறாங்க. அந்த அரண்மனைக்குள்ள ஹெலனா போறாங்க. அந்த நேரத்துல ஏன் இந்த மாதிரி இருக்காங்க இவங்க அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் கேட்கறது, மெதுவா பேசுங்க, கிரேக்க வீரர் அலெக்சாண்டரோட மகள், தந்தை 8 அடி பாஞ்சுனா மகள் வந்து 16 அடி பாய்வா, அவ கண்ணுல எவ்வளவு கர்வம் தெரியுது. நாளைக்கு இளவரசரோட பட்டாபிஷேகம் பண்ணும்போது இளவரசரோட மனைவி யாரு அப்படின்னு தேர்ந்தெடுக்குவாங்க, நந்தினி தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்ட ஹெலனா சிரிக்கிறாங்க. அடுத்த காட்சியில மலைக்கேது பெண்கள் இருக்கிற அறைக்கு போற போது நந்தினி தடுத்து நிறுத்துறாங்க. ஒண்ணுமில்ல, நீங்க யாருன்னு கேட்கிறாரு. நாட்டு இளவரசி நந்தினி அப்படின்னு சொல்றாங்க. நந்தினி இது சொல்லிட்டு, உங்களை பார்த்தா இளவரசர் மாதிரி இருக்கு, அப்படி இருக்கு இங்க வந்தீங்கன்னு கேட்ட உடனே, நான் என்னோட அம்மாவை தேடி இங்க வந்தேன் அப்படி போய் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மலைக்கேது போறாரு. அடுத்த காட்சியில வேற ஒரு இளவரசி, கிரேக்க இளவரசியை பாரு, இவங்களை ஏன் எங்க தலையில தூக்கி வச்சு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளவரசி சொல்றாங்க. ஏன்னா தலைங்கிறது மேல இருக்குது, நாங்க அழகுலயும் சரி கலையிலையும் சரி நாங்க சிறப்பா இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஹெலனா இவ்வளவு கர்வமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசி ஹெலனா கூட சண்டையிடுறாங்க. ஹெலனா அந்த இளவரசியை தோக்கடிச்சிடுறாங்க. ஹெலனா அந்த இளவரசியை தோக்கடிச்சுட்டு கீழே விழுந்தப்ப இப்ப தெரியுதா கிரேக்கர்கள் ஏன் மேல இருக்காங்கன்னு அப்படின்னு ஹெலனா சொல்றாங்க. இதை பார்த்துட்டு கோபமான நந்தினி, மேல இருக்கிறவங்களோட பார்வை எப்பயும் கீழே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி ஹெலனா கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஹெலனா தோக்கடிச்சிடறாங்க. தோக்கடிச்சுட்டு நந்தினி திரும்ப போது ஹெலனா நில்லுன்னு சொல்லிட்டு பகைவன் பலவீனமா இருக்கிறான் அப்படின்னு நினைச்சா அது முட்டாள்தனம் அப்படின்னு ஹெலனா சொல்றாங்க. இதுக்கு நந்தினி அந்த பகைவனை ஒரு வலையில விழுந்துட்டானா என்ன பண்றது அப்படின்னு நந்தினி கேட்கறாங்க. ஹெலனா நந்தினி பேசுறத புரியாம பாக்குறாங்க. கடைசி நந்தினி ஹெலனாவோட வயிற்றுட்ட வாழ வச்சிருக்காங்க. ஹெலனா நந்தினியோட கழுத்துட்ட வாழ வச்சிருக்காங்க. இதை பார்த்த ஹெலனா, உங்களோட பாணி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நந்தினிட்ட சொல்றாங்க. உங்களோட யுத்த கலை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. ஓகே வாஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.